வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். ஸ்கவுட்டுங்கிறது பொதுவாகவே வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். நிறைய விஷயம் குழந்தைகளுக்கு, நமக்கே பயன்படக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஸ்கவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பயிற்சி அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இது நம்ம வந்து ஒரு செயல்முறையோடு செய்யும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறது தான் இந்த நம்ம ஜாலி ஸ்கவுட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நுனிகளை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு, தலை உடைஞ்சு ரத்தம் வருது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் கட்டு போடுவாங்க இல்லைங்களா? அது எப்படி போடுறாங்க, என்ன முடிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2 நுனிகளை இணைக்கிறது பயன்படுது. ஒரே கயிற்றுடைய 2 நுனிகளை இணைக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ இதுதான் ஒரு ஒரு கயிறு. இந்த கயிறை என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, 2 நுனிய நம்ம வந்து இணைக்கணும். டூ ஜாயின் த எண்ட்ஸ் ஆஃப் த சேம் ரோப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ என்னுடைய கை பார்த்தீங்கன்னா, வலது கையில 1, இடது கையில வந்து 2 நுனிய வச்சிருக்கேன். வைக்கும்போது என்ன செய்றேன், ஒரே நுனிய எடுத்து அ மேல வைக்கிறேன். இப்ப என்ன செய்றேன், நான் எந்த நுனிய எடுத்து மேல் பக்கம் வச்சேனோ, அத எடுத்து ஒரு முறுக்கு முறுக்கி கொண்டு வந்து வச்சுட்டேங்க. திரும்ப என்ன செய்யணும், எனக்கு இந்த கை பக்கம் தான் இப்போ வந்தது இல்லைங்களா? இப்போ அடுத்த கை பக்கம் ஒரு கயிறு இருக்கு இல்லையா? அத என்ன செய்யணும், அத கீழ் பக்கமா வச்சு, இதுக்குள்ள விட்டு, இந்த கேப் உள்ள விட்டு இது மாரி எடுத்துடணுங்க. இதுதான் இது பேரு என்ன பேருங்களா? இது பேரு ரீஃப் நாட் அப்படின்னு சொல்றாங்க. இது பேரு ரீஃப் நாட் அப்படின்னு சொல்றாங்க. இது படிமுடி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கொயர் நாட் அப்படின்னு சொன்னா, ஸ்கொயரா இருக்கிறதுனால இது ஸ்கொயர் நாட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிராமத்தில பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படுமுடி அப்படி சொல்லுவாங்க. அதுதான் படிமுடி அல்லது ரீஃப் நாட் அப்படி சொல்றாங்க. என்ன சொன்னா தெரியுங்களா? இதுக்கு பர்ப்பஸ் என்ன தெரியுங்களா? டூ ஜாயின் த எண்ட்ஸ் ஆஃப் த சேம் ரோப். ஒரே கயிற்றுடைய 2 நுனிகளை இணைக்க இத பயன்படுது அப்படின்னு சொல்றோம். இதுதான் அதனுடைய பர்ப்பஸ். ஏன்னா புரிஞ்சுதுங்களா இந்த நாட்டு? நாட்டுங்கிறது ஈஸி டூ லேர்ன், ஈஸி டூ ஃபர்கெட். இத என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பலமுறை நம்ம வந்து போட்டு போட்டு பழகிக்கணும். இல்லைங்களா? அதுதான் பழகுனா தான் நமக்கு இந்த நாட்லாம் முடிச்சுகள்லாம் வரும். திரும்பவும் கவனிங்க ஒரு தடவ சொல்றேன். இப்போ ஒரு கயிற்ற நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில 2 நுனிகள் இருக்கு. 2 கையில 2 நுனி இருக்கு. ஒரு கயிற்று மேல வைக்கிறேன். முதல்ல என்ன செய்றேன், இந்த கையில இருக்கிற கயிற்ற கொண்டு போய் மேல வைக்கிறேன். வச்சு அத என்ன செய்றேன், அப்படியே முறுக்கி கொண்டாந்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அடுத்த ஒரு எண்ட் இருக்கு பாருங்க. அத என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா, கீழ் பக்கமா வச்சு பாருங்களேன், கீழ் பக்கமா வச்சு வெளியில ஒரு கேப் தெரியுது பாருங்க. அந்த கேப் வழியா நம்ம என்ன செய்றேன், இப்படி வெளியில எடுத்துட்டேன். இது பேர் தான் ரீஃப் நாட் இல்லைங்களா? இப்ப என்ன செய்யணும், 2 பக்கமும் 2 லூப் இருக்கு பாருங்க. 2 பாருங்க. இது ஸ்கொயர் மாரி இருக்கு. 2 லூப்பு. இது பார்த்தீங்கன்னா, இது அத அசைஞ்சு குடுக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கம் என்ன செய்றோம், 2 வளையம் போய் வரும். இதுதான் வந்து நம்ம ரீஃப் நாட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இப்போ ஒரே கயித்துல போடுறேன் உங்களுக்கு குழப்பமா இருக்கு இல்லைங்களா? அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு கயிற நான் எடுத்துக்க போறேன். இன்னொரு கயிறு எடுத்துக்க போறேன். சரி, இப்ப வச்சா எப்படி போடுறது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வித்தியாசத்துக்காக 2 கயிறு எடுத்துக்கிட்டேன். இப்போ அத என்ன செய்றேன், இந்த மஞ்ச கயிறு எடுத்து வெள்ள கயிறு மேல வைக்கிறேன். வச்சு என்ன செய்றேன், மஞ்ச கயிற சுத்தி, வெள்ள கயிற சுத்தி மஞ்ச கயிறு மேல வந்துடுச்சு. இப்ப என்ன செய்யுது, இந்த வெள்ள கயிறு என்ன செய்யுது தெரியுங்களா? இந்த மஞ்ச கயிறுக்கும் கீழ் பக்கமா வந்து என்ன செய்யுது பாருங்க, அந்த வளையம் இருக்கு பாருங்க. அந்த வளையத்துக்குள்ள வெளியில வந்துடுது. இதுதாங்க ரீஃப் நாட்டு. இதுதான் வந்து நம்ம ரீஃப் நாட் அப்படி சொல்றோம். இது 2 பக்கமும் என்ன செய்யும்னு சொன்னா, லூஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் சைடுல 2 நமக்கு வளையம் கிடைக்குது. சரிங்களா? சரிங்க. இதாங்க ரீஃப் நாட் போடக்கூடிய விஷயம். சரி, இன்னொன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் எய்டு நாட் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு கட்டுகள் போடுவாங்க. தலையில ஒரு அடிபட்டு வச்சு ரத்தம் வழியுது அப்படின்னு சொன்னா, கட்டுகள் போட்டு அந்த பேண்டேஜ் கிளாத்த என்ன செய்வாங்க, 2யும் ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப ஜாயின் பண்றது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன செய்றேன்னு சொன்னேங்க, அதே மாரி தான். ஏற்கனவே கயித்துல எப்படி போட்டோமோ அதே மாரி தான். இப்ப பேண்டேஜ் கிளாத்ல போடுறோம். வேற ஒண்ணும் விஷயம் இல்லைங்கள. இப்போ என்னுடைய பாருங்க, ஒரு கை வலது கை என்ன செய்யுதுன்னு சொன்னா, வலது கையில இப்படி கிராஸா வச்சுக்கிறோம். இந்த வலது கை துணி என்ன செய்யுதுன்னு சொன்னா, இடது கை பக்கமா வந்து மேல இப்படி எடுத்து விடுறேன். இப்ப பாருங்க, திரும்பவும் வலது கையில ஒரு நுனி இருக்கு இல்லைங்களா? அத கொண்டு போய் அதனுடைய கீழ் பக்கமா வச்சுக்கிறேன். கீழ் பக்கமா வச்சு 2 ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. அப்ப 2 நுனிய நம்ம என்ன செய்யணும், இப்படி பிரிச்சு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் சைடுல இது மாரி வருங்க. இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது பேர் ரீஃப் நாட் அப்படின்னு சொல்றாங்க. இது முதலுதவி கட்டுகள் போடும்போது முடிச்சு போடுவாங்க.
பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கை உடைஞ்சு போச்சு அப்படின்னா, கழுத்தில கட்டி என்ன செய்வாங்க, இந்த பாருங்க இந்த ஒரு காலர் போன் பிட் ஒண்ணு இருக்கு பாருங்க, கழுத்து குழி. இந்த இடத்துல படியிற மாரி முடிச்சு போட்டுருவாங்க. இது மாரி என்ன செய்வாங்க, முடிச்சு போட்டுருவாங்க. அது அந்த இடத்துல படிஞ்சு இருக்கனால அது என்ன சொல்லுவாங்க, படிமுடி உறுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீஃப் நாட்டுங்கிறது இந்த படிமுடி வந்து முதலுதவி கட்டுகள் போடுறதுக்கு பயன்படுது அப்படின்னு 2வது விஷயம் நம்ம பார்த்துட்டோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்சல் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எப்படிங்க பார்சல் கட்டுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நாம. அதே மாரி தான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இது மாரி ஒரு நோட் புக் இருக்குங்க. இது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை வளைச்சி கொண்டாந்து இப்படி கொண்டாந்து கட்டுவாங்க. ஒரு பக்கம் என்ன செய்வாங்க, கொண்டாந்து ஒரு பக்கம் முடிச்சு போட்டுட்டு, இன்னொரு பக்கம் இப்படி கொண்டாந்து வளைச்சி கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, எந்த பக்கம் நுனி வந்தது பாருங்கள், அதே பக்கம் இந்த பக்கம் நுனி வந்திருக்கு இல்லைங்களா, சரி இதே பக்கம் என்ன செய்வாங்க, கொண்டாந்து ஏற்கனவே போட்டது மாதிரி தான் பாருங்கள், ஒரு பக்கம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே எடுத்தீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது மாதிரி போட்டு முடிச்சுப்பாங்க. இது வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பார்சல் கட்டக்கூடிய முடிச்சு. இது மாதிரி பெரிய பெரிய பார்சலாக இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கொண்டாந்து ஒரு எண்டை கொண்டு வந்து திரும்ப இது மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, போட்டுருவாங்க. இதுதாங்க ரீஃப் நாட் பட்டுறது. இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம்.